குவைத்தில் ஒரு புது சட்டம் கூடிய விரைவில் அமலுக்கு வருதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா கேன்சல், அதாவது எக்ஸிட் அடித்தா மட்டும்தான் நீங்கள் ஊருக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா ஊருக்கு போக முடியாது. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதிம் விசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா அவங்க ஓனர் மூலியமாக தான் அவங்க ஊருக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பொருந்தாது. பிரைவேட் விசாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கட்டாயம் எக்ஸிட் பேப்பர் வாங்கினால் மட்டும்தான் உங்களை ஏர்போர்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சி விட்டுவாங்க உங்களை. ஸோ இது வந்து இப்போ எக்ஸிட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் எக்ஸிட்டு, இன்னொன்று டெம்பரவரி எக்ஸிட்டு. அதாவது லீவுக்கு ஒரு 2 மாதம் லீவுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரவரி எக்ஸிட் பேப்பர் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊருக்கு போகணும். இல்லை இந்த விசாவை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு விசாவில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் எக்ஸிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போக முடியும். இந்த சட்டம் கூடிய விரைவில் வந்து அமலுக்கு வருது. ஸோ இப்போ எல்லாருமே சீசன், அந்த ஊருக்கு போகக்கூடிய சீசன் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் ஐடியில் கராமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் கராமா கட்டினா மட்டும்தான் நீங்கள் திரும்ப ஊருக்கு போக முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பில்லு, சில பேருக்கு வந்து ஃபோன் பில்லெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபோன் பில்லை நீங்கள் பே பண்ணினா மட்டும்தான் நீங்கள் ஊருக்கு போக முடியும். ஸோ நீங்கள் பில்லு கிளியர் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேமில் என்னென்ன இருக்கோ அத்தனை பில்லையும் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களை ஊருக்கு